ஐபிஎல் 2026ல ஜிடி அண்ட் வந்து ஆர்சிபி வந்து ஃபைனலுக்குள்ள போயிருக்காங்க. அவங்களுடைய 2வது கப்பை ஜெயிக்க போறது எந்த டீம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிளே ஆஃப்ல 4 டீம் வந்தாங்க. அதுல வந்து ஆர்ஆர் வந்து ஆக்சுவலா நான் பிளே ஆஃப்ல வருவாங்க, பட் ஃபைனலுக்குலாம் வர மாட்டாங்க ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் நடந்துச்சு. ஏன்னா அந்த இடங்கள்ல இருக்கிற கேப்டன்ஷிப்போட பிரச்சனைகள் சில விஷயங்கள் இருந்தது. அதை ஆல்ரெடி அட்ரஸ் பண்ணியிருந்தோம். இந்த மேட்ச்லயுமே அது ஆனா குவாலிஃபயர் 1ல வந்து அவங்க வந்து பெங்களூர் ஜெயிச்சாங்க. குவாலிஃபயர் 2ல வந்து இப்ப ஜிடி ஜெயிச்சிருக்காங்க. எலிமினேட்டர்ல வந்து ஆர்ஆர் வந்து ஜெயிச்சாங்க. இப்போ ஆர்ஆர் அண்ட் ஜிடி நடந்த மேட்ச்ல ஒரு சூரியவன்ஷியோட செம்ம ஆர்ஆர் மேட்ச்ல பேட் பண்ணும்போது சூரியவன்ஷியோட பெர்ஃபார்மன்ஸ், அவருடைய கன்சிஸ்டன்சி இந்த சீரீஸ் ஃபுல்லாவே பயங்கரமா இருந்திருக்கு. ஆர்ஆரை அவர் கொண்டு வந்ததுல அவருக்கு ஒரு பங்கு இருக்கு. இன்னொரு பங்கு யாருக்கு இருக்குன்னா சோஃப்ரா ஆர்ச்சர். பேட்டிங் டிபார்ட்மெண்ட்ல இவரு கான்ட்ரிபியூட் ஃபுல்லா பண்ணாருன்னா பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல ஆர்ச்சர். அவங்க 2 பேர் தான் ஆர்ஆர் டீமை இந்த எலிமினேட்டர் வரையும் கொண்டு வந்தது. இப்போ குவாலிஃபயர் வரையும் கொண்டு வந்தது. இப்ப இந்த டீம் வந்து ஒரு 2 பேர் இல்ல அப்படின்னா இந்த டீம் ஆக்சுவலா பிளே ஆஃப்கே வந்திருக்காது. அப்படிப்பட்ட பெர்ஃபார்மன்ஸ் இந்த 2 பிளேயருமே கொடுத்துருந்தாங்க. ஜிடில வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் டல்லா அப்படியே ஸ்லோவா பிக்கப் ஆனாங்க. இப்போ பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ். சாய் சுதர்சன் அண்ட் கில்லு வந்து 2 பிளேயருமே 700 ரன்ஸ் அடிச்சிருக்காங்கப்பா. இது வந்து ஒரு ஓப்பனிங் பார்ட்னர் 2 பேரும் 700 ரன்ஸ் அடிச்சதே கிடையாது. அது மாதிரியான பெர்ஃபார்மன்ஸை வந்து ஜிடில கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பார்ட்னர்ஷிப் வந்து 11 டைம் வந்து 100 பார்ட்னர்ஷிப் அடிச்சிருக்காங்க அவங்க விளையாண்ட 48 மேட்ச்லயே. இது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஆக்சுவலா இந்த அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா, நம்ம அவங்களுடைய டீம் அந்த 215 ரன்னை நாங்க சேஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து தாமதும் அடிக்காம ரொட்டேஷன் எல்லா பாலும் கேப்ல பார்த்து 4 யார் பவுலிங் போட்டாலும் அப்படிதான் விளையாண்டுக்கிட்டே இருந்தாங்க. சாய் சுதர்சனும் கில்லும் அவங்க அதுக்கு 10வது ஓவருக்கு அப்புறம் தான் பாலை தூக்கி அடிக்க ஆரம்பிச்சாங்க. அது வரையும் அவங்களுக்கு ப்ரீ பிளான் மைண்ட் செட்டோட வந்தாங்க. அதுதான் கரெக்டாகவும் எக்ஸிக்யூட்டும் பண்ணாங்க. அது வந்து அவங்களுக்கு கையும் கொடுத்துச்சு. இப்ப ஜிடி வந்து ராஜஸ்தானை ரொம்பவும் சுலபமா அந்த ரன்னை சேஸ் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. நம்ம இப்போ ஆர்சிபி பார்க்க போவோம். ஆர்சிபி வந்து ஆல்ரெடி வந்து ஜிடியை தான் அடிச்சாங்க. இப்ப ஆர்சிபி ஜிடி பிளஸ் திரும்ப 2 பேருக்கு மேட்ச் நடக்க போகுது. ஓகேவா? இப்ப ஆர்சிபி வந்து அவங்க ஜெயிச்சாலும் 2வது கப், ஜிடி ஜெயிச்சாலும் 2வது கப். சரிங்களா? இப்போ இதுல யாருக்கு அதிகம் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஜிடி கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பர்சனலா தோணுது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, பவுலிங் டிபார்ட்மெண்ட்லயும் பயங்கர ஸ்ட்ராங் 2 டீமுமே, அதுல குறை கிடையாது. பேட்டிங் டிபார்ட்மெண்ட்லயும் பயங்கர ஸ்ட்ராங் 2 டிபார்ட்மெண்ட்டுமே. ஆனா கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. எங்க அப்படின்னா, இப்ப ஜிடில உங்களுக்கு மிடில் ஆர்டர் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. இப்ப அதை டேக்கிள் பண்றதுதான் ஹோல்டரை உள்ள கொண்டு வந்தாங்க. ஆனா ஆர்சிபில அது கொஞ்சம் பிரச்சனைகள் இல்லை. ஓகேவா? ஆனா ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல தான் இங்க வந்து கொர்னல் பாண்டியா இருக்காரு, அங்க வந்து ரஷீத் கான் இருக்காங்க. இப்ப இந்த ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டை யாரு ப்ராப்பரா ஹேண்டில் பண்ண போறாங்களோ அவங்களுக்கு வின் பண்றதுக்கான சான்சஸ் அதிகம் இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து ஸ்பின்னை வந்து ரஜத் பட்டிலா பயங்கரமா விளையாடுவாரு, கோலி அவர்களும் பயங்கரமா விளையாடுவாங்க. அதே மாதிரி இங்கிட்டு சாய் சுதர்சன் அண்ட் சாய் சுதர்சன் கில்லும் எல்லா மேட்சுமே இப்படி கொண்டு போவாங்களா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். ஆனா கொண்டு போனாங்கன்னா கண்டிப்பா அவங்க கையில தான் அந்த மேட்ச். ஆனா ஆர்சிபி பயங்கர ஃபர்ஸ்ட் கப் ஜெயிச்சாங்க, இப்போ கண்டினியூ 2வது கப் ஜெயிக்கிறது ரொம்ப ஆர்வமா வருவாங்க. அவங்கள்ட்ட இந்த கப் போக போகுதா, ஜிடி கிட்ட இந்த கப் போக போகுதா அப்படிங்கிற பார்க்க நான் ஏன் எட்ஜ் வந்து ஜிடிக்கு கொடுத்தேன்னா, அவங்க கிரவுண்ட்ல விளையாட போறாங்க. அந்த கிரவுண்ட்ல மேக்சிமம் ஜிடி வந்து ஃபேவரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, கில்லு வந்து அங்க வந்து அவர் தான் பிரின்ஸ் வர்சஸ் கிங்கு மேட்ச் நடக்க போகுது. அதுல அந்த பிச்சில் அவர் தான் பிரின்ஸ். டோட்டலாவே அவர் வந்து பூந்து விளையாடுவார் அந்த பிச்சில். பார்க்கலாம் பொறுத்திருந்து. கில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவர் T20 வேர்ல்டு கப்ல எடுக்கல, அவர் நிறைய இடத்துல கொஞ்சம் ஒதுக்குனாங்க. ஆனா அவர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமா காட்டிட்டு இருக்காரு. பார்ப்போம். அவர் வந்து டெஸ்ட்டுக்கும் ஓடிஐக்கும் அவர் தானே கேப்டன். T20க்கு நடக்கலாம், என்ன வேணாலும் பொறுத்து வந்து பார்ப்போம். ஏன்னா அந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு அவரையுமே T20க்கு கேப்டனா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சூரியகுமாருக்கு. அப்புறம் பார்ப்போம் ஜிடி அண்ட் ஆர்சிபியோட மேட்ச் யார் பக்கம் போக போகுதுங்கிறது. நன்றி.